நம்ம மதம் விடணும். முன்னெல்லாம் ஒரு கோயிலுக்கு மாலை வரும், 45 நாள் மாலை வரும் தான். எதுக்கு? அந்த 45 நாளையில வெற்றிய பழக்கம், அதாவது சீரட்டு பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கோயில விட்டுவாங்க. முன்னோர்கள் ஆன்மீக ரீதியா அன்னைக்கே இந்த வழிபாட்டு முறையை கொண்டு வந்திருக்காங்க முன்னோர்கள். அதை மறந்துட்டு இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு காலத்துல மது அடியாம விழா நம்ம ஒரு தேர்தடி போட போறோம்னா நம்ம மது இருக்கக்கூடாது, பொதுமக்கள் இடையே இருக்கக்கூடாது, அடுத்தவங்க மோசடிக்கு விதமா ஆடக்கூடாது. நாகரிகமாக இருக்கிற இந்த சமூகமா அவங்க வருவாங்க. அருமையா இந்த தேர்தல் நடத்தி போனாலும் இந்த பேரை பெற்று அப்பதான் இந்த கீழ ஆவணப்பட்டிக்கும் சரி, தேவேந்திர வேளாண் பெருமை. மாவட்டம் ராஜபாளையம் பாலகந்தசாமி அறநிலையத்துறை ஆபீஸில் கீழாவூர்பட்டிக்கு வேளாளர் அவர்களை அழைப்புக்காக வந்திருக்கார்கள். அவர்களுக்கு தேவேந்திர வேளாளர் கீழாவூர்பட்டி ஊர் கொடுப்பார். அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார். மாலை மரியாதை செய்கிறார். அவர்களுக்கு பேசுவாங்க. ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி வந்து காவல்துறை தரப்புல இருந்து நீங்க வர வேணாம், நாங்க பார்த்து தர பண்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்களா? இல்ல, மக்கள் சொன்னாங்க. அதனாலதான் எதுக்கும் சரி. இருந்தாலும் அவங்க கோயில் நிர்வாகத்துல இருந்து வர்றது முறை இருக்குது. அரண்மனையில இருந்து வருவாங்க. அவங்க வரலன்னா அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் வரணும் அப்படின்னு மக்கள் காவல்துறை இந்த மாதிரி சொல்றீங்க.
வேளாளர் சமுதாயத்தினுடைய தேர் திருவிழாவான இந்த தடிபோடும் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள பெருமதிப்பிற்குரிய ஐயா மகாராஜ் அவர்களே மற்றும் கீழ் ஆவாரப்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பணிவான வணக்கங்களை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வரலாற்றை தாங்கி இருப்பது மருதுநல மக்களாகிய மன்னர்கள் அவர்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்பதை இதற்கு நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, ஒட்டுமொத்த வரலாற்று சமூகமான இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய வரலாற்றை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த காவல்துறை அதிகாரிகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு தொல்காப்பியம் சொன்ன 7 தடவை தேரார் என்ற அடையாளம் உள்ள சிவப்பு பட்ட வர்ண மொழியில் தடுக்க வேண்டும், அவர்களை இந்த திருவிழாவிலிருந்து முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த காவல்துறையும் இந்த அறநிலையத்துறையும் சேர்ந்து நமக்கான சதிகளை செய்து வருகிறது. என் அன்பான உறவுகளே, வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் கோவிலுக்கு செல்வதனுடைய விளைவுதான் இது போன்ற பொறுப்பேற்பதற்கான காரணம். என் அன்பான உறவுகள் 7 உட்பிரிவுகள் ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் பள்ளம் குடும்பம் கலாடி என்ற உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் இந்த கோயில் திருவிழாவோட அழைப்பதில் தேவேந்திர குலத்தார் என்று பதிவு செய்தது. இது எவ்வளவு பெரிய இன அழிப்பு, வரலாற்று அழிப்பு என்பதை அன்புக்குரிய உறவுகள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொத்து என்பதை அன்புக்குரிய உறவுகளே, ஆன்மீகத்தினுடைய முதுகெலும்பு, ஆன்மீகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம். இந்து மதத்தினுடைய ஆணிவேராக இருப்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம். என் அன்பான உறவுகளே, கோயில் என்பது மீன்குடி பொறிக்கப்பட்ட அந்த கோயில், அந்த சிவன் கோவில் என்பது நம்முடைய வரலாறு, நம் முன்னோர்களுடைய ரத்தம், நம் முன்னோர்கள் கட்டி எழுப்பிய கோயில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான மக்களே, அதனுடைய மீட்சின்னம் இவருடைய அடையாளத்தை தாங்கி இருக்கிறது என்பதை நம்முடைய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர் இவன் தொட்டால் தான் தேர் ஓடும், தேவேந்திரன் தொட்டால் தான் தேர் ஓடும். சேர சோழ பாண்டியர் என்பது மன்னர்களுடைய வாழ்வில் என்பது பாராளுமன்றத்தின் சட்டமானது நம்மளுடைய வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இளைஞர்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய திருவிழா என்பது நம்மளுடைய அடையாளத்தை பயன்படுத்தி நமக்கான தேர் திருவிழா, தேர் தனிப்போடு என்பதை முழுமையாக அதை வென்றெடுத்து நம்முடைய திருவிழாவை வெற்றியடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பல தடைகளை தாண்டி இதற்கு நாம் கவனம் கொடுத்து உண்டுகிறோம். அதனால் காவல் புரட்சிகள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்தெடுத்து இந்த திருவிழாவை எப்படி வெற்றியடைய வேண்டும் என்ற உச்ச நோக்கோடு நீங்கள் வர வேண்டும். இந்த அழைப்பதில் உள்ள அத்தனை சமூகம், அந்த அத்தனை சமூகத்திற்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஒன்றை மட்டும் கேட்கிறோம். சிவனும் பார்வதியும் முப்பாட்டி பார்வதி கழுத்தில் தங்கி, பார்வதியுடைய கழுத்தில் தொங்கி ஒரு தாலி, அது பல்லவர்களுடைய தாலி என்பதை அன்புக்குரிய உறவுகள் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்திரனுடைய தங்கையாக பார்வதி இருக்கிறது, இந்திரனுடைய மைத்துனராக சிவன் இருக்கிறார், இந்திரனுடைய மருமகனாக முருகன் தெய்வானையும் எல்லா சமூகமும் கோயிலுக்கு தேடி சாமி கூட போகும் பொழுது இறைவன் எங்களை தேடுகிற வரலாறு வாழ்வியல் என்பது இந்த மருதநல மக்களுடைய வாழ்வியலாக இருக்கிறது. என் அன்பான உறவுகளே, அறுபடை வீடுகளின் முதல் வீடு முருகன் திருக்கல்யாணம், முருகனுடைய தெய்வானையும் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அந்த ஊர்க்குழுமனுக்கு பயன்படுத்தோட சிவனும் பார்வதியும் முருகனும் தெய்வானையும் அந்த பட்டர் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வருவது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட வாழ்வியல் என்பது அது நம்மோடு இருக்கிறது. காசியில் மாதிரி அவிநாசி அந்த பார்வதிக்கு அந்த சிவனுக்கும் திருமணம் வைத்து அவர்களை திருமணம் நடத்தி வைப்பது அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்பதை அதனால் காழ்ப்புணர்ச்சியை வளர்ந்து சின்ன சின்ன முரண்பாடுகளை தகர்த்தெடுத்து நம்முடைய தேர் திருவிழா, அந்த தனிமொழி திருவிழாவை கண்டிப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம். நாங்கள் ஊரோடு அணிந்து வருவோம். கண்டிப்பா இந்த திருவிழாவை இதுவரைக்கும் ஆவணப்படுத்தல, ஆனா இந்த டைம்ல நம்ம ஆவணப்படுத்தணும் அப்படின்னு இங்க ஊர்ல எதுக்காண்டி பேசுறதும் முதல்ல நம்ம சமூகத்துல இருக்க சிக்கலே தான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு வீண் பேச்சு பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, காலையில காவல்துறை என்ன வார்த்தை சொல்லிட்டு போனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு காலை 6 மணிக்கு வர சொல்லிட்டீங்க, நம்மளும் வந்துட்டோம். நம்மளோட தரப்பை சொல்லிட்டோம். இப்ப இந்த அறநிலையத்துறையிலே நீங்க முறையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம முறையா போறோம். இனி நம்ம என்ன செய்ய போறோங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம இளைஞர்கள் எப்படி இருந்தீங்கன்ற முக்கியம் கிடையாது. ஒரு பண்பாட்டான விழாவுல நம்ம மதம் விடணும். முன்னெல்லாம் ஒரு கோயிலுக்கு மாலை வர்றோம், 45 நாள் மாலை வர்றோம்னா
எதுக்கு அந்த 45 நாளையில இவன் தீய பழக்கம், அதாவது சிகரெட்டு பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கோயில போறது விட்டுவாங்க. முன்னோர்கள் வந்து ஆன்மீக ரீதியா அன்னைக்கே இந்த வழிபாட்டு முறையை கொண்டு வந்திருக்காங்க முன்னோர்கள். அதை மறந்துட்டு இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு காலத்துல மதுவுக்கு அடிமையாகி போயிட்டோம். மதுவுக்கு அடிமையானதன் விளைவு இன்னைக்கு ஆன்மீகத்தை நம்ம கையில விட்டோம். அதனாலதான் கோயில்ல இருந்து நம்ம தொடர்ந்து அப்புறப்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்துல வந்து மறுபடியும் நம்ம இந்த சமூகம் தேவேந்திர மீட்டெடுத்து மறுபடியும் நம்ம இதுல போயிட்டு இருக்கோம். அப்படின்னா மீண்டும் இந்த சமூகம் அடுத்த வளர்ச்சி நோக்கி போகணும். இங்க சமூகத்துல வந்து நம்ம அடையாளம்ங்கிறது அதை இந்த காலத்துல அழிக்கவே முடியாது. எந்த கோயில் எடுத்தாலும் தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது எல்லாத்தையும் தெரியும். இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரிய கோயிலே முதல் மரியாதை தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு தான். அப்ப இந்த விழா நம்ம விழா. நம்ம வந்து ஒரு தேர்தடி போட போறோம்னா நம்ம மது இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, அடுத்தவங்க மோசடிக்கு விதமா வந்து ஆடக்கூடாது, நாகரிகமாக இருக்கணும். இந்த சமூகமா அவங்க வருவாப்பா அருமையா வந்து இந்த தேர்தல் நடத்தி போனா இந்த பேரை பெற்றுக் கொடுக்குற. அப்பதான் இந்த கீழ ஆவாரப்பட்டிக்கும் சரி தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கும் பெருமை. சரிங்களா? அதனால வந்து இந்த விழாவை நம்ம சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். ஏன்னா இந்த டைனிங்க இப்ப நாங்களாம் வந்திருக்கோம், நாளைக்கு நாங்க வரலாட்டாலும் நீங்க அந்த மக்கள் வந்து அமைதியான முறை எந்த ஒரு இடையூறுமே இல்லாம அவங்க வந்து சிறப்பா பண்ணி கொடுப்பான்ட்டு காவல்துறையா இருக்கட்டும், இந்த அறநிலையத்துறையா இருக்கட்டும், பொது சமூகமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம நல்ல பேர் இருக்கணும். அதனால வந்து நம்ம சமூகம் மட்டும்தான் பெருசுன்ற நம்ம அந்த அகந்தை இல்லாம எல்லா சமூகமும் நம்ம விழாவுக்கு போறோம்னா எல்லாம் நம்ம அப்படின்னு நினைச்சு ஒற்றுமையா இந்த விழாவை, இந்த தேர் திருவிழாவை ஒற்றுமையா இருந்து நம்மளும் அந்த விழாவை நடத்தி கொடுக்கணுன்றத இதன் வாயிலாக கேட்கிறேன். ரொம்ப நன்றி.